பிரைஸ் தி லார்ட் தேவ பிள்ளைகளே, இந்த வேளை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமம் 8:1 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது சலம் அமர்ந்தது. தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நோகாவ கர்த்தர் நினைவு கூறினார். காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நோகாவோடு இருந்த சகல காரியங்களையும் தேவன் நினைவு கூறினார். இன்றைக்கும் உங்களையும் என்னையும் கர்த்தர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல அநேக கொள்ளை நோய்கள் வந்தது, கொரோனா வந்தது. அந்த வியாதிக்கும் நம்மளை தப்ப வைத்து கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் கண்கள்ல நமக்கு தயவு கிடைத்திருக்கபடினால் அல்லேலூயா. கர்த்தரை நம்ம சோதரிப்போம், அவரை நம்ம துதிப்போம், அவரை நம்ம உயர்த்துவோம். ஏன்னா அவர் நல்லவரும் மகா கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். இந்த கொள்ளை நோய்க்கு வருகிற பொல்லாப்புக்கு எல்லா தந்திரமான காரியங்களுக்கும் கர்த்தர் நம்மளை விலக்கி பாதுகாத்து இன்னைக்கு நம்மளுடைய ஜீவனோட வைத்திருக்கிறார். ஆமா தேவ பிள்ளைகளே, அன்று சல பிரளயத்துக்கு தப்ப பண்ணின தேவன் நோகாவையும் அந்த காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் தேவன் நினைவு கூர்ந்து தப்ப பண்ணினார். இன்றைக்கு நம்ம மேலையும் நம்ம பிள்ளைகள் மேலையும் மனைவி மேலையும் நம்ம உற்றார் உறவினர்கள் மேலையும் அவர் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு காரியங்களையும் தப்ப பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமா தேவ பிள்ளைகளே, நாம இதை நினைவு கூர்ந்து அவர் நமக்கு மேல் நினைவு கூர்ந்தபடினால நம்மளும் அதை நினைவு கூர்ந்து நம்மளை தப்ப பண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். அவருக்காக சாட்சியாய் வாழுவோம். பலர் நம்மளுடைய சாட்சிகளை கெடுக்கலாம், அவமானப்படுத்தலாம், நம்மளை வேதனைப்படுத்தலாம். இதெல்லாம் நம்மளையே கிட்டி சேராது. ஏன்னா தேவன் நம்ம மேல் நினைவா இருக்கிறார். அதனால் நம்ம இதற்கும் பயப்படாதபடிக்கு கர்த்தருடைய நோக்கத்தை மாத்திரம் நிறைவேற்ற நம்ம அவருடைய வழிகள்ல நம்ம செல்லுவோம். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவிடன் வரான் என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் அவருடைய வழியில் அவருடைய சத்தியத்துல அவருடைய ஜீவன்ல நம்ம நிலைத்திருப்போமா? அவர் நமக்கு ஜீவனை தந்தாரே, நமக்கு நினைவு கூர்ந்து இல்லையா? வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இருக்கிற மலைகள் எல்லா மலைகளை பார்க்கல. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சிகரமா இருக்கோ அந்த சிகரத்துக்கு மேலாக 15 முழம் அதிகமாய் ஜலப்பிரளயம் பிரவாய்த்து கொண்டிருந்ததாம். அதுக்கு நோகாவையும் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் தப்ப பண்ணி நினைவு கூர்ந்து காற்றை வீச பண்ணி அந்த ஜீவன்களை தப்பிக்க பண்ணார். நோகாவையும் மனைவியும் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய மனைவியும் நினைவு கூர்ந்தபடினால் அவர்கள் தப்பித்து இந்த ஜீவன் இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல ஒவ்வொரு காரியங்களும் அந்த நேரத்துல தப்பிக்கப்பட்ட காரியங்கள் தான் தேவ பிள்ளைகளே. ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலையும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள், அவர் நினைவு கூர்ந்தபடினால் அவர் நமக்கு பாராட்டின அந்த நினைவை நம்ம கூர்ந்து கர்த்தரை நம்ம புகழ்ந்து அவரை தியானித்து அவரை மகிமைப்படுத்துவோம். சொல்லப்பட்ட வசனத்துக்காக நம்ம ஜெபிப்போமா? இருக்கிற இடங்கள்ல இருந்து கண்களை மூடுவோம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறாண்டரு. நோகாவையும் நோகாவோட இருந்த அந்த மிருகங்களையும் மனைவியையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய மனைவியும் நினைவு கூர்ந்த தேவனே, இன்றைக்கும் தகப்பனே இந்த உலகத்துல வருகிற எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி எங்களை நினைவு கூர்ந்திரே, அதற்காக நன்றி ராஜா. ஆமாப்பா தகப்பனே, இந்த ஜல பிரளயத்துக்கு தப்ப பண்ண இந்த ஜீவனை தகப்பனை உரிமை பாராட்டுகிறாண்டு. இந்த கொள்ளை நோய்க்கு பொல்லாத சத்துருக்களுடைய திட்டத்துக்கு விலக்கி பாதுகாத்த உண்மை தகப்பனே கீர்த்தனம் பண்ண புகழ அறிவிக்க தடைகள் வராதபடி காத்துக் கொள்ளுங்க. இயேசு என்ற நாமத்தினால உங்களுடைய கரத்துல தாழ்த்தி வெறுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவிக்கிற ஜீவனுள்ள நீங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோ பாக்குற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த வீடியோல நான் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நானாய் சிந்தித்து சொல்லவில்லை, வேதத்தின் அடிப்படையில இருந்து பேசுகிறேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசுவாரா இருந்தா நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தர் உங்களுக்கு இந்த ஜீவனை தந்தாரா இருந்து நீங்க விசுவாசிப்பீர்களா இருந்தா இதை நீங்க உலகம் எங்கும் கொண்டு செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோ ஊடாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்.